வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு ஏதோ சாப்பிட்ணும் போலே இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுனால ஓடி போய் டக்குன்னு சீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். பொட்டேட்டோ சீஸ் பால் தான் வந்து செய்ய போகிறேன். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் செய்யும்போது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடிக்கடி செஞ்சால் தெரிவிக்காது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா மெயினாக வந்து ப்ரெட்டும் சீஸ் தான் தேவைப்படும். மற்றபடி எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு எல்லாம் பண்ணிடலாம். சீஸ் எல்லாமே நார்மலாக பொட்டேட்டோ பால் மாதிரி சாப்பிட்லாம், ஆனால் சீஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கியூப் வந்து 15 ரூபா. நான் 2 கியூப் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரேட்லாம் இல்லை. இது வந்து காலையில் வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நைட்டுக்கு வந்து எதுவும் சமைக்க தேவையில்ல. சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது. ஸோ பையன் வந்து தூங்கிட்டுருக்கான். அதனால தான் சரி அவனுக்கு எந்திரிச்சோன்னே எதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு அதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர், கரம் மசாலா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்க்காக சீஸ் வச்சு உருண்டை பிடிச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு, அப்புறம் என்ன கோதுமை மாவு, மைதா மாவு, அதாவது கோதுமை மாவு, மைதா மாவு எது இருந்தாலும் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி அதில் வந்து நல்லா முழுக்கி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி விட்டால் சூப்பராக அதில் வந்து எல்லாம் ஒட்டிக்கும். எண்ணெய் நல்லா காய வச்சு அதில் வந்து அரை இது முழுங்குற மாதிரி இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் என் வீட்டுக்காருக்கு இப்படியே கொண்டு போய் கொடுத்தா இன்னும் வேகலை அப்படி இப்படிம்பாரு. அதனால் அவருக்கு தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணிடுவேன் நான். உள்ளே அப்படியே சீஸ் நல்லா உருகி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பொறுமையாக ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து போடுறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த பொரிக்கிற ஐட்டம் எது இருந்தாலுமே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே செய்வேன். ஏன்னா அப்படிப்பட்ட பாதி கிச்சன்லேயே வந்து தீந்துடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. அதுவே போதும். சாப்பிட்டு பார்த்தா சும்மா அட்டகாசமாக இருக்குது. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்திரிச்சோன்னே சாப்பிட்டான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.